இரவு நானும் இப்பொழுது இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்களும் இயக்குனர் ராம் அவர்களுடைய அலுவலகத்தில் கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்களுக்கு முன்பாக இருக்கும் எனக்கு சோபியின் உலகம் என்ற ஒரு புத்தகத்தை ராம் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 பக்கங்களுக்கு மேலாக தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட உன்னதமான இலக்கியம் என்று சொல்லி அதை வாசித்து காட்டி ஆர் சிவகுமார் என்ற பெயரை மொழிபெயர்ப்பு என்று பார்த்தால் நீங்கள் எப்பொழுதும் வாங்கிவிடலாம் முதல்வன் என்று சொன்னதுதான் எனக்கு ஆர் சிவகுமார் அவர்களை முதன்முறையாக அறிமுகமானது. அந்த நாளிலிருந்து இன்று வரை அவருடைய சமீபத்திலே வெளியான விஜயநகரம் வரையிலான மொழிபெயர்ப்பு புத்தகங்களை வாசித்திருக்கிறேன். கிட்டத்தட்ட 1980களின் தொடக்கத்தில் லத்தீன் அமெரிக்க சிறுகதைகள் மொழிபெயர்த்து அதை மீட்சி வழியாக கொண்டு வந்ததில் ஆர் சிவகுமார் அவர்களுடைய பெரிய பங்களிப்பு இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு மொழிபெயர்ப்பு ஒரு அலையாக தோன்றி இன்னொரு மொழியில் நேரடியாக எழுதப்படும் படைப்புகளில் பெரிய செல்வாக்கி செலுத்தியதென்றால் அது தமிழில் ஒன்று ரஷ்ய இலக்கியத்தில் குறிப்பிட முடியும், அடுத்ததாக லத்தீன் அமெரிக்க இலக்கியங்களை குறிப்பிட முடியும். அப்படி பார்த்தால் அந்த ஒரு வகையான அலைக்கு அடிக்கோல் போட்டது ஆர் சிவகுமார் அவர்களும் ஒரு பெரிய பங்காளர் என நாம் கருத முடியும். இந்த தொகுப்பு இப்பொழுது நாம் பேச இருக்கிற தொகுப்பு ஏற்கனவே பலரால் வாசிக்கப்பட்டது. நடந்து முடிந்த சென்னை புத்தக கண்காட்சியில் நூல்வனம் பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறது அந்த புத்தகத்தை. 2 வார்த்தைகளும் 3 துறவிகளும் என்ற சிறுகதை தொகுப்பு. இப்பொழுது அந்த நூல் குறித்து மொழிபெயர்ப்பாளர் நரேன் அவர்கள் உரை நிகழ்த்துவார். தமிழின் மூத்த மொழிபெயர்ப்பாளரான ஆர் சிவகுமார் அவர்களை இங்கே பாராட்டும் பொருட்டு, கொண்டாடும் பொருட்டு இங்கே கூடியிருக்கும் எழுத்தாளர்கள், மொழிபெயர்ப்பாளர்கள், வாசகர்கள், நண்பர்கள் அவர்கள் அனைவருக்கும் நான் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் அணுக்கத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் நான் ஒரு வழிகாட்டியாகவே நினைக்கும் எழுத்தாளர் எம் கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கும், எனக்கு மிக பிடித்த கவிஞர்கள் ஒருவரான மோகனரங்கன் சார் அவர்களுக்கும் என்னோட தனிப்பட்ட வணக்கங்களை இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பை அளித்தமைக்கு அகுதி அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகள். நண்பர்களே, தொடர்ந்து தமிழ் மொழிபெயர்ப்பாளர்களுக்கென அரங்குகளை ஒருங்கிணைக்கும் இந்த ஆகுதி மிகுந்த பாராட்டுக்குரியவர்கள் என்று நினைக்கிறேன். பெரும்பாலும் தமிழ் மொழிபெயர்ப்பாளர்கள் அவர்கள் தங்கள் முகங்களை வெளிக்காட்டிக் கொள்ள விரும்பாதவர்கள், முன் நிற்க விரும்பாதவர்கள். இங்கே கூட பார்த்தா நம்ம நிறைய முகங்கள் இங்கே மொழிபெயர்ப்பாளர் முகங்களாக தெரிகிறாங்க. வெளியிருந்து யாராவது இந்த நிகழ்ச்சியை பார்த்தாங்கன்னா ஏதோ மொழிபெயர்ப்பாளர்கள் தங்களுக்குள்ள ஒரு ரகசிய கூட்டம் நடத்திக்கிறாங்களோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அந்த கூட்டம் இருக்கும் பொழுது, அப்படி மொழிபெயர்ப்பு என்பதே கிட்டத்தட்ட ஒரு ரகசிய செயல்பாடாக, இத்தனைக்கும் பல 100 மொழிபெயர்ப்பு நூல்கள் தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருக்கும் இந்த சூழலில் கூட மொழிபெயர்ப்பாளர்களோட செயல்பாடுகள் அவர்களே கிட்டத்தட்ட ரகசியமாக தான் இருக்காங்க. ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி அமெரிக்காவில் ஒரு இலக்கிய பத்திரிகை நடத்தின ஒரு சர்வே. அந்த சர்வேயோட முடிவு என்னன்னா, மொழிபெயர்ப்பாளர்கள் கிட்டத்தட்ட 80% உள்ளொடுங்கி ஆட்களாக இருக்கிறாங்க, இன்ட்ரோவர்ட்ஸாக இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு சர்வே கொடுத்துருக்குறாங்க. இன்றைக்கி நம்ம நேரடியாக பார்த்தாலே கிட்டத்தட்ட உண்மையான தோன்ற அளவுக்கு இருக்குது. அதாவது ஒருவேளை இன்ட்ரோவர்ட்டுகளாக இருக்கிற மட்டும்தான் மொழிபெயர்ப்பில் ஈடுபடுறாங்களோ அப்படின்னு கூட ஒரு வகையான ஒரு உளவியல் ஆராய்ச்சி மேற்கொள்ளாமோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இருக்குது. ஏன்னா மொழிபெயர்ப்பாளரோட முகங்கள் தெரிகிறதே இல்லை. புனைவெழுத்தாளர்கள் முகங்கள் வெளியிட தெரிகிற அளவுக்கு இது எந்த மொழிபெயர்ப்பு நூல்களின் பின் அட்டையிலும் மொழிபெயர்ப்பாளர்களின் முகங்கள் அச்சிடப்படுவதே இல்லை. நம்ம தொடர்ந்து வாசிக்கும் தமிழாக்கங்களில் கூட பெயர் தெரிந்த அளவுக்கு கூட அவர் முகங்கள் தெரிவதில்லை, ஏன் என்று தெரியவில்லை. நான் ஆர் சிவகுமார் சாரை மிக நீண்ட காலமாக தொடர்ந்து வாசித்து வருகிறேன் அவரோட மொழிபெயர்ப்புகளை. அவர் எதுவும் நேரில் சந்தித்தது வெறும் ஒரு முறை தான், இது 2வது முறை. பல முறை அவரை சந்தித்தாலும் கிட்ட போய் நெருங்கி பேசுறதுக்கான வழக்கமான இலக்கிய சூழல் தயக்கம் தான் இருந்தது. கடந்த முறை இங்கு நிர்மாலியா சாருக்கு நடந்த நிகழ்ச்சி போது அவரை சந்தித்து ஒரு 2 வார்த்தை தான் பேசியிருப்பேன். இனிமேல் இப்படி அறிமுகம் செய்து கொள்ளாமல் இருக்கக்கூடாது, நாமளும் கொஞ்சம் வெளியே முகத்தை காட்டுங்கிற ஆசையில் அவர்கிட்ட பேசிக்கிட்டேன். ஆனால் எனக்கு மிக பிடித்த முகங்களில் ஒன்று ஆர் சிவகுமார் சாரோட முகம். உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியுமா, கவனிச்சிங்கன்னு தெரியல. ஹாலிவுட் நடிகர் ஜாக் நிக்கல்சனுடைய நடுத்தர வயது முகத்தோட ஒத்தி இருக்கிறவரோட முகம். இது யாராவது சார்கிட்ட சொல்லியிருக்காங்களான்னு தெரியல, எனக்கு மிக பிடித்த முகம் அது. ஏன்னா அந்த முகத்தில் ஒரு தீவிரம் இருக்குது, கூட ஒரு கிறுக்குத்தனமும் இருக்குது. அவரோட கதாபாத்திரங்கள் அப்படி தான். ஏன்னா இந்த முகங்களுக்கே அது உரித்தான ஒரு கிறுக்குத்தனம் இருக்குது.
ஒருவேளை இந்த தீவிரமும் கிறுக்குத்தனம் இருந்தால் மட்டும்தான் மொழிபெயர்ப்பாளர் ஆக முடியுமானும் தெரியல. ஏன்னா அப்படி ஒரு உயரம் வாங்குற தொழில் அது. ஒரு மூல எழுத்தாளரோடையும் தமிழ் வாசலுக்கு இடையும் போடக்கூடிய பெரிய சண்டையில் அவங்க ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க சொற்களை தேர்வு செய்கிறதில்ல. இந்த தீவிரம் இல்லை இந்த அதுலேருந்து அதுக்குள்ளே ஈடுபட்டு தப்பிச்சு வெளியே வர்றதுங்க சாதாரண விஷயமே இல்லை. ஒரு நம்ம விரும்பினபடி ஒரு சொல்லை தேர்ந்து ஒரு சொற்றொடரை தேர்ந்து ஏதோ ஒரு வகையில் யாருக்கும் ஒருத்தர் நியாயம் செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி வரது வந்து அவ்வளோ சாத்தியம் சுலபமான விஷயமே இல்லை மொழிபெயர்ப்பில். ஒரு புனைவெழுத்தாளன் சந்திக்க முடியாத அழகியல் சிக்கல்களெல்லாம் ஒரு மொழிபெயர்ப்பாளன் சந்திக்கிறான். அப்போது இதே சாதாரணமாக எல்லாரும் ஈடுபட முடியாதுன்னு தான் தோணுது. நண்பர்களே, இப்போ ஒரு சில மொழிபெயர்ப்புகள் சம்பந்தமாக தொடர்ந்து நடக்கிற விவாதங்கள் ஒரு சுருக்கமாக சொல்லிட்டு அதன் மீண்டும் நினைவுறுத்துவதன் மூலமாக ஆர் சிவகுமார் சாரோட தமிழாக்கங்கள் இதில் எங்கே பொருத்தி போயிருக்கு அப்படிங்கிறத நம்ம ஓரளவுக்கு கண்டுக்க முடியும். அதன் பிறகு இந்த நூலை குறித்து ஒரு சிறு குறிப்பும் தரலாம். தொடர்ந்து நடக்கக்கூடிய சவால்கள் ஒன்று. அதாவது 16ஆம் நூற்றாண்டிலேயே பைபிள் மொழிபெயர்த்ததற்காக பலர் கொல்லப்பட்டிருக்காங்க. ஃப்ரெஞ்சில் கவிதைகளை மொழிபெயர்த்ததுனால பல போராட்டங்கள் நிகழ்ந்திருக்கு. வேற்று மொழியில் எந்த பிரதியும் இலக்கிய பிரதியும் வரக்கூடாதுங்கிற பேர் தீவிரமாக இருந்திருக்கிறாங்க. அங்கிருந்து நம்ம இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துருக்கிறோம். இன்றைக்கும் கூட மொழிபெயர்ப்பாளர்கள் விமர்சகர்களால் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறார்கள். ஒரு புனைவெழுத்தாளர்களுடைய சுதந்திரம் இருக்கு இல்லையா, அது மொழிபெயர்ப்பாளர்கள் இருக்கிறதில்ல ஏனோ தெரியல. இன்றைக்கும் அவர்கள் பெரிய முக்கியமான ஒரு ஸ்ட்ரிக்டான ஸ்கேலில் தான் மொழிபெயர்ப்புகள் வாசிக்கப்படுது, விமர்சிக்கப்படுது. ஏன்னா இதுக்கு இருக்கக்கூடிய சவால்கள் மிக முக்கியமானது. முதல் சவால், இதில் எது முக்கியம், அறிவா அழகியலாம் எது முக்கியங்கிற ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருக்குது. அதாவது மூல மொழியில் இருக்கக்கூடிய அந்த டெக்ஸ்ட்டை சரியான சொல்லை தேர்ந்தெடுக்கிறதுக்கு நீங்கள் அறிவின் மீது நிற்க வேண்டியதாக இருக்குது. உணர்வை கடத்துறதுக்கு நீங்கள் அதோட ஆன்மாவை பிடிச்சிக்கொள்ள வேண்டியதாக இருக்குது. அந்த நிலத்தோட தொன்மத்தை வரலாற்றை எடுக்கிறதுக்கு நீங்கள் அழகியல் கை கொள்ள வேண்டியதாக இருக்குது. இதை எந்த சமநிலையில் கை கொள்ள வேண்டியிருக்கு, இதை எப்படி கடத்த வேண்டியது இருக்குது அப்படிங்கிற கேள்வி இருந்துகிட்டே இருக்குது. அப்போது ஒரு மொழிபெயர்ப்பை செய்யும்போது அந்த அந்த மூல மொழியை பற்றின, நிலத்தை பற்றின, தொன்மத்தை பற்றின அறிவு முக்கியமாக, இல்லை உங்களுக்குள்ளே உள்ளார்ந்து இருக்கக்கூடிய அழகியல் முக்கியமாக, நான் எந்த அளவுக்கு கையில் எடுத்துக்கணும் அப்படிங்கிற கேள்வி தொடர்ந்து ஒரு மொழிபெயர்ப்பாளன் சந்திச்சுக்கிட்டே இருக்கான். அடுத்து கேட்குற கேள்வி வந்து வாசிப்பு சரளமா அல்லது ஆத்தென்டிசிட்டியா, அதோட மூல நூலுக்கு உண்மையாக இருப்பதா அப்படிங்கிற கேள்வி வந்துட்டு இருக்குது. நிறைய பேர் நீங்கள் தமிழாக்க நூல் வாசித்தவங்க தமிழ் நூல் மாதிரியே இருக்குது சார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படி சொல்லும் போது அதுக்கு எதிர்ப்பாக இன்னொரு பக்கம் நின்று தமிழ் நூல் மேலே இருக்கிறதுக்கு எதுக்கு நீங்கள் மொழிபெயர்க்கணும், அந்த மூல மொழியோட சிக்கல்களும் அதோட சிறுக்குகளும் ஏதோ ஒரு வகையில் இங்கே வந்து உனக்கு கடத்தணும் இல்லையா, அது கொடுக்கக்கூடிய இறுக்கம் உனக்கு வரணும் இல்லையா அப்படிங்கிற கேள்வி திரும்ப வந்துகிட்டே இருக்குது. அப்போ இதில் எதை நான் எடுக்கணும் அப்படிங்கிற கேள்வியும் முன்னாடி எப்போ இருந்துகிட்டு இருக்குது. மூணாவது கேள்வி ரொம்ப சுவாரஸ்யமானது ஒன்று வந்து மொழிபெயர்க்கிறவருக்கு எந்த மொழியில் புலமை இருக்கணும், மூல மொழியிலையா வந்து சேர மொழியில்? புலமைனா நான் சொல்கிறது குறைந்தபட்ச புனைவு சாத்தியங்களை உருவாக்கக்கூடிய மொழி கை வருதா அப்படிங்கிற கேள்வி தான் இங்கே. இதை வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு வரி இருக்குது. இந்த ரபாசா மார்க்வேஸை மொழிபெயர்த்தவங்களோட ஆங்கில மொழிபெயர்ப்பில் முதல் வரி மிக பிரபலமானது. அதே அளவுக்கு அவங்க மார்க்வேஸ் கிட்ட கேட்ட கேள்வி ரொம்ப முக்கியமானது. எனக்கு போதிய அளவுக்கு ஸ்பானிஷ் மொழி கை வரலையோன்னு தோணுது அப்படின்னு மார்க்வேஸ் கிட்ட கேட்டப்போ அவர் சொல்கிறாரு, நீ கேட்க வேண்டிய கேள்வி உனக்கு போதிய அளவு ஆங்கில அறிவு இருக்கா என்பது மட்டும்தான், ஸ்பானிஷ் மொழியை பற்றி இல்லை அப்படின்னு சொல்கிறார். அவர் தான் பிற்பாடு மூல நூலை விடவும் இந்த ஆங்கில மொழிபெயர்ப்பு சிறப்பாக இருந்தது என்று அவர் சொல்லி இந்த நூல் இருக்கிறார். இன்றைக்கும் ரபாசாவோட மொழிபெயர்ப்பு மிக தீவிரமாக வாசிக்கப்படுது. அப்போது எந்த மொழியில் வேணும்னு கேட்கும்போது அப்போது பிற்பாடு தான் ஆர் சிவகுமார் சார் ஒரு ஆங்கில பேராசிரியர் இருந்தார் அப்படிங்கிறது தெரிய வருது. ஏன்னா அவரோட தமிழ் நூலில் வாசிக்கும் போது ஒரு தமிழ் நூலில் புனைவை எழுதக்கூடிய ஒரு ஆள் இவர் அப்படின்னு தோணிக்கிட்டே இருந்தது. ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரெண்டுத்து பேலன்ஸ் பண்ண விதமாக அவருக்கு ஒரு ஆங்கில அறிவும் இருக்கின்றது ரொம்ப பிரமாதம். அதனால தான் அவரால் தமிழ் செயல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்க முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த பேலன்ஸை நான் முதல் சொன்ன இந்த 3 சவால்களையுமே பேலன்ஸ் பண்ணிகிட்டே வராரு. அழகியலும் அறிவியலுக்கும் இடையிலான பேலன்ஸையும், ஆத்தென்டிசிட்டிக்கும் வாசிப்பு சலத்துக்கும் இடையான பேலன்ஸும் பண்ணிட்டு வராரு. இயல்பாகவே மொழிக்கு இடையிலான பேலன்ஸும் கைக்கூடி வந்திருக்கு. ஆனால் இறுதியாக மிக முக்கியமான கேள்வி 1830களிலேயே ஜெர்மானிய அறிஞர்களால் விவாதிக்கப்பட்ட ஒன்று உண்டு. என்னென்னா, ஒரு மொழிபெயர்ப்பு நூலை வாசிக்கும் போது வாசகனை இந்த நிலத்திலிருந்து அந்நியப்படுத்தி அவனை அந்த ஊருக்குள்ளே உட்கார வைக்கணுமா, இல்லைனா அந்த மொழி இந்த ஊருக்கானதாக மாற்ற வேணுமான்னு. அதாவது இது எப்படி சொல்கிறாங்கன்னா, மூல எழுத்தாளரை நம்ம ஊருக்கு கூட்டு வர்றதா, நம்ம வாசகர்களை நோக்கி இழுத்துட்டு வர்றதா, இல்லை நம்ம வாசகர்களை மூல நிலத்தை நோக்கி இழுத்து கொண்டு போவதா, எது செய்யணும் அப்படின்னு கேள்வி இருக்குது. பொதுவாகவே தமிழாக்கங்கள் தமிழ் வாசகர்களாக செய்யப்படுவது, அதனால் சரளமாக தமிழில் வாசிக்க தெரிஞ்சால் போதும், இந்த நிலத்தில் நடக்கிற மாதிரியே கதையை அமைஞ்சால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே அப்படி இருக்கக்கூடாதுங்கிற ஒரு பெரும் தரப்பு இங்கிறது இருக்குது.
ஏன்னா ஒரு மொழிபெயர்ப்பு வாசிக்கும் போது இது மொழிபெயர்ப்புங்கிற ஒரு சின்ன எண்ணம் இந்த வாசகர்களிடையில் வந்துகிட்டே இருக்கணும், அது தேவையாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி தான் சார் சிவகுமார் சார் ஒரு அந்த மனநிலையில் தான் இருப்பாரோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா இதில் ஒரு சமநிலையை அவர் கையாண்ட இடங்கள் ரொம்ப பிரமாதமானது. ஒரு மொழிபெயர்ப்பை வாசிக்கும் போது சில இடரல்கள் மிக முக்கியமாக அவசியமாக இருக்க வேண்டியது அப்படின்னு தான் நானும் நினைக்கிறேன். இந்த இடரல்கள் டெக்ஸ்ட்டில் எங்கெங்கே வரலாம் அப்படின்னு சில கேள்விகள் இருக்குது. அதில் முக்கியமாக ஒன்று, ஆங்கிலத்தில் காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் வரும், ஐஃபனேட்டட் ஸ்டேட்மெண்ட்ஸ் வரும். இந்த ஐஃபனேட்டட் ஸ்டேட்மெண்ட்ஸை அப்படியே தமிழில் மொழிபெயர்த்திருக்காரு. இந்த நூலில் இருக்கக்கூடிய சிறுகதைகளில் வரக்கூடிய பல ஐஃபனேட்டட் சென்டென்ஸ் அது அப்படியே தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. உதாரணமாக ஒருத்தர் வானில் பறந்து கொண்டிருக்கும் போது அந்த டர்புலன்ஸ் வருது, விமானம் தடுமாறுது. நான் உணர்ச்சியை முழுதாக முடிக்காமல் ஐஃபோன் போட்டு இந்த முறை தான் நான் சொர்க்கத்துக்கு மிக நெருக்கமாக சென்றிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணத்தை உள்ளிட்டுட்டு ஐஃபோன் போட்டு மறுபடியும் அவனோட மூல உணர்வை சொல்கிற ஒரு சென்டென்ஸ் இருக்குது. இங்கே வாசகன் படிச்சுட்டே இருக்கும்போது அதோட முதல் உணர்வுக்குள்ளே நுழைய விடாமல் தடுத்து வேற ஒரு இடத்துக்கு கூட்டு வைத்து திரும்ப கூட்டு வருது. இது பல வாசகர்களால் ரொம்ப இது சிரமமாக இருக்குது வாசிக்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த இடரல் ஒரு மொழிபெயர்ப்பு உணர்வு உங்களுக்கு கொடுக்க ரொம்ப அவசியம்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த உணர்வை தான் அவர் ஆத்தர் கையாண்டிருக்கார். ரெண்டாவது, அடிக்குறிப்புகள். பலர் வந்து அடிக்குறிப்புகள் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா வாசிச்சுட்டு இருக்கும்போது நிறுத்தி ஒரு வாசகன் அடியில் போய் மறுபடியும் அது என்னென்னு படிச்சுட்டு வரமாட்டான், அடிக்குறிப்புகள் கொடுக்கக்கூடாது. ஆனால் இந்த நூலில் பல அடிக்குறிப்புகள் தொடர்ந்து கொடுத்துட்டே வர ரொம்ப பிரமாதமான அடிக்குறிப்புகளாக இருக்குது. ஸோ வாசிக்கும் போது நிறுத்தி கீழே போய் வாசிச்சுட்டு மறுபடியும் கதையை தொடரும். இது எந்த விதத்திலும் வாசிப்பது இருக்குல்ல. உதாரணத்துக்கு அந்த நக்கல் ஹெட்ஸுங்கிற ஒரு சொல் கொடுக்குறார். அதாவது காஃப்கா செக்காவோட கதை. அதில் குற்றவாளி நின்றுட்டுருக்கான். அவன் வந்து தண்டவாளத்து போல்ட்டெல்லாம் திருடி இருக்கான். ரொம்ப பிரபலமான கதை. திருடி இருக்கான். அவன் வீட்டில் இருந்திருக்கு. அவன் மீன் பிடிப்பதற்காக தன்னோட தூண்டில் கடலுக்குள் ஆழ போக வேண்டும் என்பதற்காக அந்த போல்ட்டை கட்டி கீழே விடுறான். ரயில்வே தண்டவாளத்தின் போல்ட்டை திருடுற தவறுன்னு ஜட்ஜு சொல்லிக்கிட்டே இருக்கார். அப்போது நீ என்ன நக்கல் ஹெட் விளையாடுறதுக்கு எடுத்தியா அப்படிங்கிறார். அது ரொம்ப ஈஸியாக எங்கள் ஊரில் அது கல்லாங்கான்னுவாங்க, இல்லை இந்த அஞ்சாங்கல் விளையாடுறதுன்னு சொல்லுவாங்க. இது அப்படியே நக்கல் ஹெட்டை மாற்றிட்டு இந்த ஒரு சொல்ல போட்டு அவர் போயிருந்துருக்கலாம். நக்கல் ஹெட்னு சொன்ன உடனே அது என்னென்னு தேடி பார்த்தா அது கிட்டத்தட்ட பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி கிரேக்க நிலத்துக்கு என்ன கூட்டிகிட்டு போகுது. ஆட்டோட கணுக்காலோட எலும்பை கிட்டத்தட்ட ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிறத எடுத்து அதை பிடிச்சி இப்போ நம்ம விளையாட்டு அதே 5 கல் தான் அங்கே விளையாடி எடுத்துருக்காங்க. ஆனால் இது எப்படி விளையாட்டாக மாறுவதற்கு முன்னாடி இது எதுக்கு உபயோகப்படுத்துறாங்க? இப்போ நம்ம சோழி போட்டு பார்க்குற மாதிரி எதிர்காலத்தை கடிக்கக்கூடிய ஒரு சின்ன செயல்பாடாக இருந்திருக்கு. பிற்பாடு அது விளையாட்டாக மாறி வந்திருக்கு. ரொம்ப விளையாட்டுத்தனமாக ஒரு வாசிப்பு சாத்தியத்தை இந்த நக்கலுன்னு ஒரு சொல் கொடுக்குது. ஏன்னா உண்மையிலேயே அவன் இதை எடுத்து நக்கலிட்டு விளையாடி இருந்தால் கூட தான் சிறைக்கு போகன்றது அவனால் கடிச்சே இருக்க முடியாது அந்த குற்றவாளியால். இந்த ஒரு இவ்வளோ ஒரு சின்ன சிரிப்பை கொடுத்துட்டு முடியும் கதையை கண்டினியூ பண்ண முடியுது. இந்த நக்கல் எடுங்க வேறு ஒரு அர்த்தத்தையும் வேறு ஒரு வாசிப்பையும் கொடுக்குற ஒரே ஒரு சொல். ஸோ இந்த அடிக்குறிப்பு எவ்வளோ முக்கியமானது. ஏன்னா அந்த நேரத்துக்கு போய் அந்த தொன்மத்தை பார்த்துட்டு வருது எனக்கு. ஒரு ஹாவர்டுங்கிற ஒரு அமெரிக்க கவிஞர் மொழிபெயர்ப்பாளர் சொல்கிறாரு, எந்த மொழிபெயர்ப்பாளனும் டெக்ஸ்ட்டை மொழிபெயர்க்கிறதில்ல, அந்த நிலத்தின் தொன்மத்தை மொழிபெயர்க்கிறான், குறிப்பாக கவிதைகளையும் சிறுகதைகளையும். ஏன்னா ஏற்கனவே தொன்மமாகி போன ஒன்றை அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான், இல்லைனா இனிமேல் தொன்மமாக போகும் ஒன்றை அவன் எழுதியிருக்கான், அதை தான் தமிழ் கொண்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ தொன்மம் தான் இங்கே மொழிபெயர்க்கப்படுறதுக்கு ரொம்ப முக்கியமானது. மூன்றாவது, இந்த ஆங்கில சொற்கள் வந்துகிட்டே இருக்க. ஒரு சிறுகதையில் ஒரு சிறுவனுக்கு டீச்சர் டிக்டேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. அதில் வந்து அவங்க சொல்லக்கூடிய ஆங்கில சொற்களை இவர் அப்படியே ஆங்கில மொழியில் எழுதிட்டு வர்றாரு. ஏன்னா பால்கனிங்கிற சொல்லுக்கான ஸ்பெல்லிங் எந்த வகையில் போட்டாலும் பால்கனின்னு சொல்ல முடியுது. அது எந்த வகையில் போட்டால் என்ன அப்படிங்கிற ஒரு சின்ன கேள்வி அந்த ஆசிரியருக்கும் அந்த பையனுக்கும் ஊடாடுது. இந்த விளையாட்டை நேரடியாக ஆங்கில சொற்கள் மூலமாக கொண்டு வந்து சேர்க்கிறார். இப்படி அவரோட மொழிபெயர்ப்பில் பொறுப்பில் இருக்கக்கூடிய அத்தனை இடரல்களும் இது இந்த மொழிபெயர்ப்புக்கு டெக்ஸ்ட்டுக்கு ஒரு பெரிய வெயிட்டை தான் சேர்க்குதுன்னு நினைக்கிறேன். இரண்டாவது படியாக தொடர்ந்து மொழிபெயர்ப்பை பற்றி பேசும்போது 2 தேய் வழக்குகள் வந்துக்கிட்டே இருக்குது. ஒன்று வந்து இது ஒரு தேங்க்லெஸ் ஜாப், நன்றி அறியா சைக்கிள்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் உண்மையிலே அப்படித்தானா அப்படின்னு யோசிக்க வேண்டியது இல்லையா? அதாவது எதனால தேங்க்லெஸ்ங்கிறாங்க? மானிட்டரி பெனிஃபிட் வரலங்கிறனாலையா, இல்லை ஒரு பிரபலமாக போக அறியப்படவில்லை என்பதாலையா அப்படின்ற கேள்வி. ஆனால் அதை தவிர்த்துட்டு பார்த்தா இன்று வரையில் மொழிபெயர்ப்பாளர்கள் தமிழின் இலக்கிய செல்வதற்கு பெரிய சேகரிப்பு செய்துட்டு வராங்க. இன்றைக்கும் சு கிருஷ்ணமூர்த்திங்கிற பேரை பார்த்தா நான் கண்மூடித்தனமாக அந்த புத்தகத்தை வாங்கிடுவேன். நீலகண்ட பறவையை தேடி படிச்சுட்டு அப்புறம் நாங்கள் நண்பர்களை விவாதிச்சுட்டு இருக்கும்போது விவாதம் முடித்து மிக கொந்தளிப்போடு அன்றைய இரவு நான் கிருஷ்ணமூர்த்தி சாரை நினச்சிக்காம என்னால் தூங்க முடியல. அப்படி ஒரு பாதிப்பு அவர் எங்கேருந்தோ வந்து செலுத்துகிறார். அவர் உயிரோடப்போ நான் புத்தகங்களை வாசிச்சான்னு கூட எனக்கு தெரியல. அதே போல் ஆர் சிவகுமார் சார் உட்பட அத்தனை மொழிபெயர்ப்பாளர்களும் ஏதோ ஒரு கட்டத்தில் தீவிர வாசகர்களால் நினைவு கூறப்படுவார்கள். அப்படி ஒரு 10 தீவிர வாசகன் அவனை நினைவு கூர்ந்தால் போதும் ஒரு 1000 2000 பொது வாசகர்களுக்கு இணையான அது நினைவு கூறல். அதனால் இதை நம்ம இனிமேல் தேங்க்லெஸ் ஜாப்னு சொல்ல அர்த்தமே இல்லைன்னு தான் நினைக்கிறேன்.
இரண்டாவது தேவைக்கு வந்து இந்த லாஸ்ட் இன் டிரான்ஸ்லேஷன் திரும்ப சொல்லிட்டே இருக்காங்க. எது தொலைந்து போகுது மொழிபெயர்க்க போகும்போது அப்படின்னு. தொலைந்து போகலாம், ஏன்னா அது மூலமொழியோட அழகு தொலைந்து போகலாம், அதோட கவித்துவம், அங்கே வரக்கூடிய இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ், சொல்லவடைகள் எல்லாமே தொலைந்து போகலாம் தான். ஆனால் அதுக்கு மாற்றாக இவர் சேகரிக்கிற விஷயங்கள் மிக அதிகமானதுன்னு நினைக்கிறேன். தமிழுக்கு கொண்டு வந்து நேரடியாக நுழைக்கிற இந்த புது கலாச்சாரங்களும் புது கதையாடல்களும் புது சொற்கள் உருவாக்குறாங்க. புது சொற்கள் உருவாக்கி நம்ம அழைச்சிட்டே இருக்காரு. ஆர் சிவகுமார் ஒரு 4-5 சொற்களாவது புதுசாக இந்த டெக்ஸ்ட்டில் கொண்டு வந்து சேர்த்துருக்கிறாரு. தமிழுக்கே புது சொல்லே கொண்டு வந்து சேர்க்குறாங்க. அப்போ இந்த சேர்க்கையெல்லாம் பார்க்கும்போது தொலைந்து போவது என்பது மிக மிக குறைவானது தான். அதனால் லாஸ்ட் இன் டிரான்ஸ்லேஷனுக்கும் அர்த்தம். ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது, நம்ம அதை கவனிக்க தவறாத ஒன்று. புனைவு படிக்கும்போது புனைவு எழுத்தாளனை பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிறோம். அவரோட மன ஓட்டம் என்ன, அவர் அகம் என்ன, அவர் எப்படிப்பட்டாலும் கிட்டத்தட்ட ஒரு ரைட்டரோட பர்சனாலிட்டி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் இந்த புனைவு எழுத்துக்களின் மூலமாக நம்ம இந்த மொழிபெயர்ப்பின் மூலமாக நம்ம மொழிபெயர்ப்பாளரையும் அறிந்து கொள்ள சாத்தியம் வந்து சேருது. அது இந்த டிரான்ஸ்லேஷனோட கெயின்னு நினைக்கிறேன். இப்போ உதாரணமாக முக்கியமாக இந்த தொகுப்பு, சிறுகதை தொகுப்புங்கிறது மொழிபெயர்ப்பில் மிகச் சிரமமான ஒன்று எதுன்னா சிறுகதைகளை தொகுத்து அதை மொழிபெயர்க்கிறது. ஏன்னா இந்த மொழிபெயர்ப்பின் மூலமாக எந்த கதையை நான் தமிழ் வாசகம் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துறேன் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறாரு. செக்காவ் கதை எழுதிருக்கலாம், காஃப்கோ கதை எழுதிருக்கலாம். இவங்க 2 பேரை விட்டுட்டு சில கதைகள் இதில் வந்து யார் எழுத்தாளர்னே தெரியாத ஒரு கதை இருக்குது. எனக்கு ரொம்ப மிக பிடித்த ஒரு சிறுகதை இருக்குது. யார் எழுத்தாளர்னு கண்டுபிடிக்க முடியல. அவர் சொல்கிறார் இன்றைய இணைய யுகத்தில் கூட கண்டுபிடிக்க முடியலன்றார். சரி, நான் ஏஐ யுகத்தில் கண்டுபிடிக்கலாம், நான் உட்காந்து தேடிக்கிட்டு இருந்தேன், என்னாலையும் கண்டுபிடிக்க முடியல. அதே ஆத்தர் பேரில் இருக்கிற ஒரு நடிகையின் தான் தொடர்ந்து வந்துட்டு இருக்காங்களே தவிர அவர் யார் எழுதுனாங்கன்னே தெரியல. ஆனால் அந்த கதை இன்றைக்கி தமிழில் நம்ம கைக்கு வந்து சென்னையில் வந்து சேர்ந்துருக்குது. அப்போ இது சேர்க்கை தானே, மொழிபெயர்ப்பின் மூலமாக நமக்கு வந்து சேர்ந்துக்கிட்டு இருக்கிறது வந்து மிக பலமானு நினைக்கிறேன். சிறுகதை மொழிபெயர்ப்புங்கிறது மிக சவாலான விஷயம். இந்த கதை தேர்வுனாலேயே ஏதோ ஒரு கட்டத்தில் நண்பர்களே நாம் மொழிபெயர்ப்பாளரின் பெயரை பார்த்து நூல்களை வாங்க வேண்டிய இடத்துக்கு போய் சேரணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம டால்ஸ்டாயோட புத்தகம் வந்தாலே யார் மொழிபெயர்ப்புன்னு பார்க்காம கண்மணித்தனமாக வாங்குகிறோம். ஆனால் ஒரு கட்டம் நம்ம போய் சேர வேண்டிய இடங்கிறது இந்த மொழிபெயர்ப்பாளரின் முகங்களை அறிந்து கொண்டு நாம் போய் சேர வேண்டிய இடம் என்பது இந்த மொழிபெயர்ப்பாளர் எந்த புத்தகம் வந்தாலும் இவர் என்ன எதை இன்றைக்கி படிக்க சொல்கிறாரு அப்படின்னு போய் ஒருத்தர் வாங்க வேண்டிய இடத்துக்கு ஒரு வாசகன் போக வேண்டியது இருக்குது. அதனாலேயே மொழிபெயர்ப்பாளரின் முகமும் இத்தகையான கருத்தரங்களும் மிகவும் தேவையான ஒன்றாக இருக்கிறது. நண்பர்களே, மிக சுருக்கமாக இந்த நூலை பற்றின சில கதைகளை மட்டும் பேசிட்டு போகலாம் இருக்கேன். அதாவது இந்த சிறுகதை தொகுப்பின் மூலமாக ஆர் சிவகுமார் சாரோட தேடல் என்னவாக இருக்குது, அவரோட மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்குது, அவர் எந்த கதைகள் எந்த புனைவு அவரை மிகவும் ஈர்க்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான சாத்தியமாக இந்த தொகுப்பு அமையுது. 2 விதமாக ஒன்று பிரிக்கலாம். ஒன்று, இந்த அகமன தேடல் இருக்கக்கூடிய அகமனத்திலிருந்து ஒரு நனவோடை தரமாக இருக்கக்கூடிய கதைகள் மேலே ஒரு பெரிய ஈர்ப்பு இருக்குது. ஏன்னா அது கவித்துவத்துக்கு மிக நெருக்கமாக போய் சேரக்கூடிய கதைகளாக இருக்குது. உதாரணமாக அந்த கான்ராட் எய்க்கினோட ஒரு கதை இதில் இருக்குது. மொழிபெயர்ப்பிற்கு மிக மிக கடினமான கதைனே தோணுது. கிட்டத்தட்ட கவிதை மொழியில் எழுதப்பட்ட ஒன்று, மௌனப்பணி ரகசிய பணின்னு. ஒரு இன்னும் வயதடையாத ஒரு சிறுவன் தன்னோட சாதாரண வாழ்க்கையிலேருந்து வெளியே போக ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கான். பணியின் மீது ஈர்ப்பால் பணியை நோக்கி உட்காந்துட்டு இருக்கான், அமைதியை நோக்கி உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஏதோ ஒரு வகையில் அந்த பணியோட ஒன்று ஆகியோடு காத்துக்கிட்டு இருக்கான். அவனோட மன ஓடையிலேருந்து இந்த கதை தொடர்ந்து போய்கிட்டே இருக்கு, அவன் அகத்துலேருந்து போய்கிட்டே இருக்குது. உண்மையிலேயே இந்த பணி என்பது என்ன, அது இவன் விரும்பக்கூடிய புது உலகமா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி அந்த கதை தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்குது. ஆனால் இது கிட்டத்தட்ட ஒரு கிளாசிக் ஹாரர் போய் நிற்கிற இடமும் இருக்குது. அதாவது ஒருவேளை அவன் மரணத்தை நோக்கி உட்காந்துட்டு இருக்கானா, டாக்டராலும் அவன் பெற்றோர்களாலும் கண்டுபிடிக்க முடியாத ஏதோ ஒரு நோய் தன்னோட மரணத்தை காத்துக்கொண்டு அந்த வெண்பணியை நோக்கி உட்காந்துருக்கான கேள்வி வருது. இந்த கதை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு மொழிபெயர்ப்பாளர் கொடுக்குற சவால் வந்து மிகப்பெரியது. ஏன்னா கவித்துவத்துக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய பெரிய நீண்ட சிறுகதையாக இது அமைஞ்சிருக்கு. அப்புறம் இந்த சூரிய வெப்ப தாக்குதல் ஒரு பிரமாதமான காதல் கதை இருக்குது. இது உண்மையிலேயே நம்ம சொல்லக்கூடிய வழக்கமான காதல் கதையும் கூட இல்லை. ஒரு ஷார்ட் என்கவுண்டர், ஒரு ஒன் நைட் ஸ்டாண்ட் சொல்லக்கூடிய ஒரு நாளுடைய காதல். அவள் கடந்து போன பிறகு அவன் எப்படி தவிக்கிறான்றதை சூரிய வெப்பத்தின் மூலமாகவே கதை முழுக்க சொல்லிட்டே வராங்க. சூரிய வெப்பங்கிறது ஒரு மெட்டஃபரா மாதிரி, ஒரு இமேஜரியா மாதிரி தொடர்ந்து இந்த கதை முழுக்க வந்துகிட்டே இருக்குது. வெப்பம் அவனுக்கு உள்ளே இருக்கிறதா வெளியே இருக்குதான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தகிக்கும் வெப்பத்தில் தகிக்கும் காதலில் அவன் ஒருத்தன் துடிச்சிட்டு இருக்கான் கடைசி நிமிடம் வரைக்கும். அடுத்த ஒரு நாள் அவன் தாண்டது தான் அது பெரிய இந்த வெப்பத்தை தாங்க முடியாமல் தாண்டதாக இருக்குது. ஆனால் காதலும் கிட்டத்தட்ட ஒரு சன்ஸ்ட்ரோக் போல் உடனடியாக வந்து ஆளை வீழ்த்து செய்யக்கூடும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் இந்த கதைக்குள்ளே தொடர்ந்து இருந்துட்டு இருக்கு. இந்த கதைகள் எல்லாமே இது போல் அடுத்து சிரிப்பை விற்கும் ஒரு கலைஞன் இருக்கிறான். ரொம்ப பிரமாதமான ஒரு சிறுகதை அது. அவன் போகிற இடங்கள்லாம் வெறும் சிரிப்பை விற்றுக்கிட்டு இருக்கான். அதாவது ஒரு பகடி எழுத்தாளர்னு சொன்னப்புறம் இது சிரிக்க வேண்டிய இடம் என்று ஆடியன்ஸ்க்கு நினைவுறுத்துவதற்காக அவன் முதல்ல சிரிக்கணும். ஆனால் சாதாரண விஷயம் இல்லை, கடைசி ஜோக் லேண்ட் ஆன அப்புறம் அவன் சரியாக சிரிக்க தொடங்கணும். இவன் சிரிக்க தொடங்கினோன்னே அத்தனை பேரும் சிரிக்கணும். இப்படி தொடர்ந்து சிரிப்பை விற்றுக்கிட்டு ஒரு ஆள் இருக்கான். ஆனால் அவன் வீட்டில் சிரிப்பு என்பது அவனுக்கு ஒரு மனைவிக்கும் இடையிலான ஒரு சின்ன
புன்முறுவல் தான் அப்படிங்கிறான். அப்போ இந்த கதையில் அவன் 3 விதமான மகிழ்ச்சியை அனுபவிக்கிறான். ஒன்று, இந்த மாதிரி அர்த்தமே அற்ற சிரிப்பை கொடுத்துட்ருக்கான், வீட்டுக்குள்ளே புன்முறுவலோடு இருக்கான். ஆனால் அவன் நிம்மதியாக இருக்கக்கூடிய இடங்கிறது ஒரு அமைதியான இடம் தான். அது ஒரு முக்கியமான அழகான வரியை சொல்லியிருக்காரு. மகிழ்ச்சியை வந்து நான் சித்தரிக்கிறேன், நான் மகிழ்ச்சியை கடத்துவதில்லை யாருக்கும். மகிழ்ச்சியை வெறும் தன் சிரிப்பின் மூலமாக அங்கே இல்லஸ்ட்ரேட் பண்ணி காட்டிக்கிட்டே இருக்கான். அந்த இடத்துல ஒரு வரியை அதை மொழிபெயர்த்துருக்காரு. இது ரொம்ப ஒரு அப்ஸ்ட்ராக்டான ஒரு கதை. இதே போல சொற்களை விற்கிற ஒருத்தையோட கதை இருக்குது. இதை விட முக்கியமாக பட்டினி கலைஞன் ஒருத்தர் இருக்கான், அவன் பட்டினி இருக்கக்கூடியவன் இருக்கான். இந்த 3 கதைகள் கிட்ட ஒரே தன்மையிலான கதைகள். ஸோ இந்த அக ஓட்டத்தை மட்டுமே முன்னிறுத்தி வைக்கக்கூடிய இந்த கதைகள் அத்தனையும் சாரோட தேடல் எங்கே இருக்குது, அவரோட ஈர்ப்பு எதை நோக்கி இருக்குன்றது நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். இது அத்தனையும் பிரமாதமான கதைகள். ஆனால் அடுத்த 2வது வகை கதைகள் தான் இதில் எனக்கு ரொம்ப பிடித்த கதைகள்னு சொல்ல முடியும். நம்மளுடைய 2 துருவங்களுக்கு இடையிலான தூரம் என்பது மிக மிக சொற்பமேன்னு சொல்லக்கூடிய கதைகள். அதாவது 2 இல்லை அனைத்தும் ஒன்றேன்னு சொல்லக்கூடிய கதைகளை கூட நம்ம இதை பார்க்க முடியும். இதுதான் இவர் கண்டடைகிற இல்லது இவர் போய் சேர நினைக்கக்கூடிய ஒரு தரிசன துளின்னு நம்ம நினச்சிக்க முடியும். இது ஒரு மணி நேரத்தின் கதைன்னு ஒன்று, ரொம்ப பிரபலமான ஒரு கதை. அது இதய நோயாளர் மனைவி கிட்ட அவன் கணவன் இறந்துட்டான்னு வந்து சொல்ல தயங்குறாங்க. ஏன்னா அந்த அதிர்ச்சி செய்தி கேட்டால் அவள் இறந்துடுவான். ஆனால் அவளுக்கு தெரியப்படுத்தப்பறம் ஓங்கி அழுது முடிச்சப்பறம் கொஞ்சம் கொஞ்சமாக அழுது நிதானம் அடைஞ்சு இனிமேல் நாம் என்னன்னு யோசிக்கும் போது, ஆஹா நம்ம ஒரு பெரிய விடுதலை அடைஞ்சிட்டோம் இல்லையா, இனிமேல் கணவருக்காக வாழ வேண்டியதில்லை, நான் முதல் முறையாக திருமணத்தில் வெளியேற தொடங்கியிருக்கிறேன், இது எனக்கு பெரிய விடுதலை நினச்சி சின்னதாக சந்தோஷத்தை கொள்ள ஆரம்பிக்கிறார். ஆனால் அதோட இறுதியில் கணவன் உயிரோடு இருக்கான்னு தெரிஞ்சவனே அப்போ வர இதய நோயில் இறந்து போகிறான். இது ஒரு வேடிக்கையான கதையாக இருந்தாலும் இந்த மரணத்துக்கும் அவரோட சந்தோஷத்துக்கும் இடையில் வெறும் 1 மணி நேரம் தான் இருக்குன்றார். இந்த கதையோட தலைப்பு இந்த கதையோட அர்த்தத்தை மாற்றி வைக்குது. இது வெறும் 1 மணி நேரத்தின் கதை. ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே இந்த 1 மணி நேரத்துக்கு ஈக்குவலைஸ் பண்ணக்கூடிய இடம். 100 வருடமும் 1 மணி நேரமும் இங்கே ஈக்குவலாகி பேலன்ஸ் நிற்கக்கூடிய இடம் இந்த கதை. இதே போல் இந்த யூதாஸின் முகம்ங்கிற ஒரு கதையும் கூட. சர்ச்சில் முரால் வரைகிற ஒரு பெயிண்டர் அவருக்கு வந்து ஒரு குழந்தையை பார்க்குறாரு. அந்த குழந்தையோட முகம் வந்து ஜீசஸ் முகத்துக்கு ஒத்து இருக்குன்றனால அதை வரைஞ்சிடுறாரு. ஆனால் யூதாஸோட முகம் அவருக்கு கிடைக்கல. அவர் நினைக்கிற மாதிரி ஒரு குரூரமான ஒரு டெவிலிஷ் ஃபேஸ் அவருக்கு இல்லை. தேடி அலைஞ்சிக்கிட்டே இருக்காரு. பல வருடங்களாக தேடி அலைஞ்சி ஒருத்தனை பார்த்து நீதாண்டா அந்த யூதாஸ் வந்து உட்காருன்னு சொல்லி அவனை வரைஞ்சா அந்த பையன் காலில் விழுந்து அழறான். குழந்தையாக வரைஞ்ச அதே முகம் உள்ள ஆள் நான் தான் சார் அப்படின்னு சொல்கிறான். அப்போது ஜீசஸுக்கும் யூதாஸுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் இருக்குது? எங்கே அவங்க பேர் மாறுபடுறாங்க? இல்லை ஒரு சுழற்சியில் 2 பேரும் மீண்டும் வந்து ஒரு இடத்துல உட்காந்துக்கிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இந்த புத்தகத்தோட அட்டைப்படமே அதுதான். நெருக்கி நிற்கிற 2 முகமும் ஒரு முகங்களாக உங்களுக்கு தோன்ற தெரியலாம். யூதாஸும் ஜீசஸும் ஒரு கட்டத்தில் ஒன்றாகவும் ஆகக்கூடும் இல்லையா? நதியின் 3வது கரை இன்னொரு கதை இருக்குது. நதிக்கு ஏது 3வது கரை? அப்போது எல்லாரும் எது கரை அப்படின்னு கேட்குறாரு. அப்பா தண்ணியில் இறங்கி படகுல நதியில் மட்டுமே உட்காந்துட்டு இருக்காரு. கரையை சேர விரும்பலை. இனி நான் வாழ்வில் நான் கரை சேர போவதில்லை அப்படின்னு நதியிலேயே படகுல உட்காந்துட்டு இருக்காரு. அவருக்கான சாப்பாடெல்லாம் வெளியே வைக்கப்படுது, எடுத்துக்கிறாரு. மீண்டும் ஒரு கரை ஏறுவதே இல்லை, தொடர் நதியிலே இருக்கார். இது நம்ம நதி பலவிதமான அர்த்த சாத்தியங்களை கொடுக்கக்கூடிய ஒன்று இல்லையா? இது வாழ்வோ இல்லை விதியோ ஊழல் எல்லாமே சொல்லிக்கிட்டே இருக்கும். இவர் கரைக்கு ஏறி தன்னுடைய அன்றாடத்தை தொடர விரும்பாமல் நதியிலே உட்காந்துருக்கிற ஒரு ஆளாக இருக்கார். ஒரு கட்டத்தில் நதியும் கரையும் 2 வேறு இல்லை, ஒன்றுன்னு ஆகக்கூடிய ஒரு இடம் வந்து கரை செய்கிறது. இப்படி இருட்டில் உட்காந்துருக்கணும் அப்பா ஒருத்தருக்காரு. வெளிச்சத்தை பயந்து இருட்டில் உட்காந்துட்டு இருக்காரு. இருட்டு அவருக்கு அமைதியை கொடுக்குது. புலம்பெயர்ந்த ஒருவர் தன்னுடைய சொந்த நிலத்தில் விளக்கு இல்லாமலே வாழ்ந்திருக்காரு. அதனால் அவருக்கு இப்போ நிம்மதி கொடுக்கக்கூடியன்றது இருட்டு தான். நான் இருட்டிலே இருக்கேன்றாரு. பையன் தொடர்ந்து வந்து கேட்டுக்கிட்டே இருக்கான். ஏன் தான் இருக்கீங்க? உங்களுக்கு ஏதாவது ஃபினான்ஷியல் பிரச்சனையா, கடன் தொல்லையா, இல்லை ஏதாவது அம்மா கூட சண்டையா, வெளியே வேறு ஏதாவது பிரச்சனை கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒன்றுமில்லைன்னு சொல்லிட்டே வர்றாரு. ஆனால் புலம்பெயர்ந்த நிலத்தில் இவர் இருட்டில் வாழ்ந்தவர் தெரிய வந்தப்போ மீண்டும் ஒரே முறை கடைசி அந்த பையன் அவர்கிட்ட கேட்குறாரு, என்னதான் பிரச்சனைன்னு. சிரிச்சுட்டு ஒன்றுமில்லைன்னு சொன்னவனே அவன் மிக நிம்மதியோடு போய் சேர்றான். ஏன்னா அவனுக்கு இப்போ என்ன பிரச்சனை தெரிஞ்சிருச்சு, இனி எதுவும் ஒன்றுமில்லை அப்படின்னு போய் அவன் உட்காந்துறான். அப்பா இருட்டில் உட்காந்துருக்கிற கதை முடிகிறது. இந்த 4 கதைகள் என்னை புரட்டி போட்ட கதைகளும் மிக பிரமாதமாக வந்து சேர்ந்த கதைகள். இப்போ இந்த இருட்டும் வெளிச்சமும் நதியும் கரையும் யூதாஸும் ஜீசஸும் வேறில்லை ஒன்றுதான் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான தரிசனத்தை நோக்கி இந்த கதைகள் ஏறி நிற்குதுன்னு நினைக்கிறேன். இந்த கதைகளை தேர்ந்தெடுத்து கொண்டு வந்து கொடுக்கறது தான் சிவகுமார் சார் நமக்கு செஞ்ச மிகப்பெரிய கொடைன்னு நினைக்கிறேன் நண்பர்களே. நம்மளே இறுதியாக இதில் ஒரு 2வது கதை ஒன்று, செப்படி வித்தைக்காரன் கதை ஒன்று இருக்குது. அன்னை மேரி முன்னாடி செப்படி வித்தை பந்தியில் போட்டு ஜாகிள் பண்ணுற ஒரு ஆள். இந்த கதையும் முதல் கதையும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். 3 தடவைகள் கேள்விப்பட்டிருப்பீங்க. உண்மையான ட்ரினிட்டி வந்து யாருக்கு அவங்களோட இடத்தை காட்டிட்டு போகிறாங்க அப்படின்னு. செப்படி வித்தைக்காரன் கதை வந்து ஒரு ஜக்லர். ஆனால் அன்னை மேரிக்கு தன்னால் என்ன செய்ய முடியும்னு எனக்கு தெரியல, கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். அங்கே பலவிதமான ஓவியர்கள் இருக்காங்க, கவிஞர்கள் இருக்காங்க, இசைக்கலைஞர்கள் இருக்காங்க.
அவங்க தினம் தினம் அந்த மேரிக்கு முன்னாடி தன்னோட கலையோட தான் தூய கலைன்னு நினச்சிட்டு இருக்க அந்த கலையோட உச்சத்தில் நின்று ஏதோ ஒன்று சமர்ப்பிச்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்கெல்லாம் நிம்மதியாக இருக்காங்க. ஆனால் தான் என்ன செய்யணும்னு தெரியாத இந்த ஜக்லர் புலம்புறான், என்ன பண்ணுறது தெரியலையேன்னு சொல்கிறான். ஆனால் ஒரு நாள் திடீர்னு சந்தோஷமானவனா நிம்மதியானவனா மாறிடுறான். ஏன்னு போய் பார்க்கும்போது, யாரும் பார்க்காத போது அந்த மேரியின் முன்னால் இவன் தலைகீழாக நின்று 7 பந்துகளும் 12 கத்திகளும் வச்சு ஜகல் பண்ணி சந்தோஷமாக தன்னோட கலையை அவர் சமர்ப்பிக்கிறது மூலமாக, அது எந்த வித்தியாக இருந்தாலும் தீவிரத்தோட உண்மையோட சமர்ப்பிப்பதன் மூலமாக அன்னை மாரி கீழே இங்கே வந்து அவங்களோட துணியோட மடிப்பினால அவனோட வேர்வையை தொடச்சி விட்றாங்க. நண்பர்களே, ஒரு வகையில் மொழிபெயர்ப்புன்றது இந்த மாதிரி ஒரு ஜக்லிங் வேலை தான் நினைக்கிறேன். சொற்களை தூக்கி போட்டு தமிழ் இலக்கியத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு வகையில் எல்லா விதங்களுக்கும் உனக்கு தேடி பிடிச்சி வச்சுக்கிட்டே இருக்கும். இதை தீவிரமாக உண்மையாலும் செய்யக்கூடிய ஆர் சிவகுமார் சாருக்கு முன்னாடி இந்த தமிழ் அன்னை நிச்சயமாக தன்னோட மடிப்பால் அவர் வேர்வையை துடைப்பார் நம்புகிறேன். வாய்ப்புக்கு நன்றி நண்பர்களே. நன்றி மொழிபெயர்ப்பாளர் நரேன். நரேன் இந்த கதையை சரியாக சொல்வோம் அப்படின்ற ஒரு புலம்பெயர்ந்த நிறைய வேறு நாட்டை சேர்ந்தவர்களுடைய சிறுகதைகளை யாவரும் பதிப்பகத்தில் மொழிபெயர்த்து அது வெளியாகியிருக்கு. இந்த உரை சிறப்பானதொரு தொடக்க உரையாக அமைந்திருக்கிறது. நன்றி.